வணக்கம். இன்று நாம் தமிழ் கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால், தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்துவிட்டது. போதைப்பொருள் கலாச்சாரம், கொள்ளை, இது போன்ற சமூக சீர்கேடுகள் அதிகமாகிவிட்டது. சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரான நாம்ஸ்டா அவர்களை நீதி கேட்டும், மின்கட்டண உயர்வு எதிர்த்தும் நாம் தமிழ் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் தெரியவில்லை. ஆனால் நாங்கள் சட்ட ஒழுங்கு மிக பாதுகாப்பு உள்ளது, இரும்பு கொண்டு அடக்கிறோம், மிகவும் சரியாக ஆட்சி நடத்துகிறோம் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் ஒருபோதும் சரியாக நடைபெற்றதாக தெரியவில்லை. மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தினத்தினம் சில பிரச்சனைகள், கொள்ளைகள், இது போன்ற நிறைய பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய அரசு என்ன செய்து கொடுக்குன்னு தெரியவில்லை. ஆனால் கட்டுப்படுத்த சொல்கிறார்கள். ஒன்றும் கட்டுப்படுத்தப்பட்டாலும் தெரியவில்லை. இதற்கு முன்னதாக நமக்கு தெரிஞ்சே ஒரு 2-3 4 மாதம் 5-6 மாதம் முடித்து இந்த கன்னியாகுமரியை சேர்ந்த நாம் தமிழர் பொறுப்பாளர் சேவியர்குமார் அவர்கள் கொல்லப்பட்டார். தீபக் ராஜாங்கிறவர் கொல்லப்பட்டார். நாம் தமிழர் பொறுப்பாளர் மதுரையை சேர்ந்த தற்போது கொல்லப்பட்டார். பகுஜன் சமாஜத்தில் கொல்லப்பட்டார். இதுபோன்று பிற சமூகத்திலே கட்சியில் பொறுப்பில் உள்ளவர்கள், இல்லை இந்த சமூகத்துக்கு முக்கியமானவர்கள் யார் என்று நினைக்கிறார்களோ அவர் ஏதாவது ஒரு பழிவாங்க வேண்டும் என்று எதிர்க்க முடியாமல் சுயநலமாக திட்டமிட்டு கொல்லப்படுகிறார்கள். இது மிகவும் மோசமான செயல். எதிரியாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து வெல்ல வேண்டும், கருத்தில் முன்வைக்க வேண்டும். கொலைதான் தீர்வு என்றால் யாரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இது மிகவும் மோசமான செயல். இதை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதா என்ற கேள்வி எழும்புகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணன் சீமான் பேசியதாக சில காணொளிகள் வெளியாகியுள்ளது. அந்த காணொலிகள்லாம் தனிப்பட்ட முறையில் நம்ம எவ்வளோ இருக்கோம். தனிப்பட்ட முறையில் யார் என்னன்னா பேசலாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம பேசும்போது அவர் அப்படி தான், இவர் அப்படி தான், அவர் ஆளா அப்படின்னு நம்ம பேசுவோம். அதில் பெரிய விஷயமே கிடையாதுங்க. நான் உங்களை பார்த்தோன்னா வாங்க சார், போங்க சார், இப்படி தான் பேசுவோம். நம்ம தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய விஷயத்தை அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து இந்த யூடியூப் எச்சக்கலை நாயலாம் அது இன்னும் ஒரு பெரிய விஷயமெல்லாம் அதை எடுத்து போட்டு இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டாருன்னு 200 ரூபா காசு கொடுத்தா என்னெல்லாம் பேசுவீங்களாடா? உங்களுக்கு தன்மானமே கிடையாதுடா. வாங்குற காசுக்கு தன்மானம் கிடையாது அவங்களுக்குலாம். இப்போ கேவலமாக தெரியல உங்களுக்கே அவமானகரமாக தெரியல. இந்த காசாக நம்ம எச்சவளை சேருமான்ட்டு. அடுத்து இடும்பானவன கார்த்திகை காணொலியும் வெளியிட்டாங்க. அது முடிந்து ஓராண்டுகள் ஆகிவிட்டது. அதே மாதிரி நேற்று நடந்த மாதிரியும், நேற்று அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட பொண்ணு என்னை வெளியே விட்டு என்ன பாதிக்கப்பட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதிரியும், அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட மாதிரியும் இவங்க கதறாங்க. அந்த இப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. முடிஞ்சு போன விஷயம். அவங்களுள்ள யாரும் லவ் பண்ணலாம், யாரும் சரி லவ் பண்ண விடாதுன்னு சட்டம் ஆகுதா? என்ன எந்த மனநிலையில் இருக்கிறான்னு தெரியல. ஒன்று அவர்கள் யாரெல்லாம் பேசுகிறாங்க, சின்ன பிரச்சனைக்கு வரும், சண்டை வரும், ஒம்பு வரும், பேசுவாங்க, விலகி போவாங்க, இல்லை பிரிஞ்சு கூட போகலாம். அது அவங்க தனிப்பட்ட விஷயம். சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் வெளியே குற்றம் சொன்னாங்களா? அதுதான் கேள்விங்க. அது அப்படி எதுவுமே இல்லை. அடுத்தவங்க விஷயத்தில் இந்த மூக்கி நுழைக்கிறாங்க. இது மிக கேவலமான செயல் இல்லையா அது? அது முடிந்து போன விஷயத்தை இப்போ எடுத்து விடுறது என்ன அவசியம் என்ன இருக்குது? சாட்டை அவர் சாட்டத்தோட மொபைலை கைப்பற்றி சோதனைக்காக எடுக்கிறாங்களா? எடுத்தாங்க, ஓகே. அது தேவையில்லை, அவசியமில்லாத ஒன்று. அவர் பாட்டு பாடினாண்டா பாட்டு போட கைது என்றால் அதுக்கு பாட்டு தான் வெளியே தெரிஞ்ச விஷயம் தானே, ஒரு மேடையில் பாடின விஷயம் தானே அது. தற்போது அது பாட்டு இப்போ அவர் எழுதி பாடலை, பலகாலமாக ஓடிக்கிட்டு இருக்கு பாட்டு. அந்த வார்த்தையை தப்புன்னு தெரிஞ்சு தான் அந்த திமுக தலைவர்கள்லாம் பயன்படுத்தி கொண்டாங்களே கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி சோதனையாக எடுத்துட்ட மொபைலு சோதனை முடிந்தவொடனே பத்திரமா பாதுகாக்க வைக்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தை பாதுகாக்கப்பட்டு பிறகு ஒப்படைக்க வேண்டும். அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். அந்த மொபைலில் உள்ள வீடியோ எடுத்து அவங்க குரல் பதிவு இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், தனிப்பட்ட பேசியிருப்பாங்க. அதை எடுத்து வெளியே விட்டு அநாகரிகமான செயல்களை செய்து கொடுக்கிறார்கள். திருச்சி சூர்யா அவர்களை எப்படி கைப்பு போனது? அவர் கைப்பட யார் ஒப்படை கொடுத்தது? காவல்துறை கையாளத்தனமா, இல்லை அவர் மேலோட உத்தரவு கொடுத்தார்களா, இல்லை இவர்களும் சுயமாக செயல்படுகிறார்களா என்ற கேள்வி வரையாக இருக்குது. இதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை கண்காணிக்க வேண்டியது. இது மிகவும் மோசமான செயலை அவப்பெறை இந்த ஆட்சிக்கு ஏற்படுத்தும். நீங்கள் சரியாக செயல்படுகிறீர்கள் என்றால்
உங்கள் துறையில் கீழே இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசின் அனைத்து அதிகாரிகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதை கண்காணிக்க வேண்டியது உங்கள் ஒரு பொறுப்பு, உங்களுடைய கடமையாகும். இல்லையென்றால் ஆட்சிக்கு அவப்பேர் தான் கெட்ட பேர் தான் வரும். யார் எந்த குற்றச்சாலும் உங்களை தான் சூட்டுவார்கள். இதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். அந்த ஆடியை வெளியெடுத்து விட்டு திருச்சி சூர்யாங்கிற மிக கேவலமான ஒரு நபர். எந்த கட்சி எங்கே போனால் அது உண்மையாக இருக்க மாட்டார். பிஜேபியில் போய் சேர்ந்தார். சேர்ந்ததும் அண்ணா வந்து நான் நம்பிக்கையான நினச்சிட்டார். பிறகு இந்த சூர்யாவில் எந்த கட்சிக்கு போனாலும் அங்கே போய்ட்டு அவங்க பூந்து கொழுமலை பண்ணி திருமுள்ள பண்ணிக்கிறது, அதுக்காக தான் போயிருக்காரு. ஒரு குள்ள நேர்மை தான். அது நேர்மையானலாம் கிடையாது. அங்கே போய்ட்டு இந்த டேசிங்கிற அவங்களோட சண்டை போட்டு தவறான பிடிச்சி போட்டு தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடுறாரு. மன்னிச்சு வச்சுருந்தாங்க. திருப்பி சரியில்லாதனால தான் திருப்பி காட்சி விட்டு வெளியே வந்துட்டார். அவர் இழிவான கேடுகட்ட இந்த பிறவிலாம் அந்த நாட்டில் இருக்கே தேவையில்லைங்கிறான். இதனை இப்படி இவ்வளோ தூரம் அவதூறு பரப்புவது காரணம் என்னவென்று சொன்னால், எதிர்கட்சிகளுக்கு பயம் வந்து விட்டது. இந்த கட்சி வளர்ந்து விடக்கூடாது என்று. ஆல்ரெடி வளர்ந்து விட்டது. இனிமேலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாச்சும் அவதூறு படுத்தி அவரோட பொறுப்பாளர்களை விலக்கி விட்டு கட்சியை சீரழிக்க பொறுப்பாளரை விலக்கி விடலாம்னு நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது.